I am Shanti, dear plus 2 accountancy students, chapter number 6, retirement and death of a partner, page number 219, sum number 11. So, there are Mani, Gani, Soni. அப்படி மூணு பேர் இருக்காங்க இல்லையா? Mani, Gani, Soni. Okay, இந்த மூணு பேருடைய ஷேர் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்கு? 4:5:6. அதாவது உங்களுடைய ஷேர் என்னன்னா 4/50, 5/50, 6/50. ஓகேயா? வேற எதுவுமே கொடுக்கல, டைரக்டா கால்குலேட் தி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இல்லையா? ப்ரப்போர்ஷன் கொடுக்கல, இல்ல கெய்னிங் ரேஷியோ அது எப்படி கண்டுபிடிக்கணும், அல்லது ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகுறது யாரு, மணி ரிட்டையர் ஆகுது, இவருடைய ஷேர் இருக்கிறதுனால இவங்களுக்கும் எந்த ப்ரப்போர்ஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுடைய ரேஷியோவே 4:5:6. ஓகே, இப்போ இவருடைய ரேஷியோ வந்தனால இவங்க ரெண்டுமே எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், கெய்னிங் ரேஷியோ எடுத்துக்கலாம் 5:6. இதுவே நம்ம நியூ ரேஷியோ எடுத்துக்கலாம். சப்போஸ் இவர் ஏபிசின்னு வச்சுக்கோ, இப்போ பி ரிட்டையர் ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்போ கெய்னிங் ரேஷியோ அண்ட் நியூ ரேஷியோ நம்ம எடுத்துக்கலாம் 4:6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதனால இப்போ இவங்களுடைய நியூ ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ and new ratio of யாரு, கனி, சோனி என்ன எடுத்துக்கலாம், அவங்களுடைய ரேஷியோவே எடுத்துக்கலாம். ஓகே, 5:6. ஓகே.